Statistics November 2023 question paper ஓட continuation. ஸோ ஏற்கனவே இதோட ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து வேற தனியா ஒரு வீடியோல இருக்கும். பார்ட் ஏ ஒரு வீடியோவாகவும் பார்ட் பி வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு வீடியோல இருக்கும். அதோட கண்டினியூஷன் நம்ம இதுல பார்க்க போறோம். 16th ப்ராப்ளம் வரைக்கும் தனியா ஒரு வீடியோல இருக்கும். இந்த வீடியோல 17, 18, 19 மட்டும் இருக்கும். அந்த ஆன்சர்ஸோட பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃபா கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. a normal population has mean. நார்மல் பாப்புலேஷன் சொல்லிட்டாங்க, மீன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. மீன் வேல்யூனா மியூ கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டாங்க, சிக்மா கொடுத்தாச்சு. and the probability that a mean of sample size 900 will be negative. 900 இருந்து சாம்பிள் சைஸும் கொடுத்தாச்சுங்க. ஸோ இந்த வேல்யூ வச்சு நம்ம ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணணும். இது எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பாருங்க. நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ மியூ வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 17. Question number 17, mu value equal to 0.1 and standard deviation 2.1. Standard deviation is sigma 2.1 and n என்றது number of data 900 இப்படி கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இதோட z ஃபார்முலா எப்படி எழுதணும்? x minus mu divided by sigma by root of n. ஏன்னா n வேல்யூ கொடுத்ததுனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல ஃபைனலா ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. find the probability that mean of sample size will be negative அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப என்னோட x வேல்யூ நெகட்டிவ்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் இதுல சப்ஸ்டியூட் பண்ணா z equal to x எனக்கு என்னன்னு தெரியாது, மைனஸ் 0.1 divided by 2.1 divided by root of 900. இந்த 2.1 divided by root of 900 தனியா டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை டிவைட் பண்ணா வர வேல்யூ வந்து 0.07. ஸோ இப்போ நம்ம கிட்ட x மைனஸ் 0.1 by 0.07 ரூட் ஆஃப் 900 வேல்யூ எடுத்துச்சு. அதுக்கப்புறம் 2.1ல டிவைட் பண்ணிக்கணும். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது z ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 0. அதே ஸ்டெப் தான் திருப்பி ஒரு தடவை எழுதுறேன். ஆனா கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க? ப்ராபபிலிட்டி நெகட்டிவ்க்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ்னா p ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க இருந்து நான் எக்ஸ் கால்குலேட் பண்ண போறேன். எக்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. என்னவாகும்? எக்ஸ் மைனஸ் 0.1ன்றது 0.07 இசட். அடுத்து எக்ஸ் தான் வேணும்னா 0.07 இசட் பிளஸ் 0.1. இப்ப இது இங்க வரும்ல, ஸோ அதனால பிளஸ். x less than 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ x இருக்கிற இடத்துல நான் இந்த வேல்யூலாம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 0.07 z தெரியறதுக்காக நான் z இங்க எப்படி எழுதியிருக்கேன், பிளஸ் 0.1 which is less than 0. இங்க நம்ம x எழுதியிருக்கோம்ல, இந்த x தான் நான் வந்து என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், அதோட வேல்யூவால ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை கால்குலேட் பண்றதுக்கு 0.07 z less than 0. இந்த பக்கம் வரும்போது மைனஸ், இந்த லெஸ் தென் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா நெகட்டிவ் கொடுத்துட்டாங்க. 0வோட கம்மியா இருந்தா நெகட்டிவ், அதுதான் அந்த கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 0.1. இப்போ இந்த வேல்யூவை இசட்க்கு மாத்திரம். இசட்க்கு மாத்தினா நம்மளால டேபிள்ல கால்குலேட் பண்ண முடியும். ஸோ p ஆஃப் z லெஸ் தென் மைனஸ் 0.1 டிவைடட் பை 0.07. இந்த வேல்யூ அப்படியே டினாமினேட்டருக்கு வந்துருச்சு. இப்போ இதை டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா p ஆஃப் z லெஸ் தென் மைனஸ் 1.429. 1.429 இந்த வேல்யூ கிடைக்கும். நார்மல் டேபிள் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே டயக்ராம் போட்டு கூட நம்ம எழுதுறது தான் நமக்கு ஈஸி. ஸோ டயக்ராம் பாருங்க. ஒரு பெல் ஷேப் கர்வ், நமக்கு இது புரியறதுக்காக நம்ம வரைஞ்சிக்கிறது தான். ஸோ மிடில் இருக்கிறது z ஈக்குவல் டு 0. இப்போ z லெஸ் தென் மைனஸ் 1.5 இருக்குல்ல, இது சிமெட்ரிக். என்னோட ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல். ஈக்குவல்னா நான் இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதலாம்? p ஆஃப் z கிரேட்டர் தென் 1.429. இந்த மைனஸ்ல இருந்ததை அப்படியே நான் பிளஸுக்கு மாத்தி எழுதிட்டேன். ஸோ எப்படின்னா இங்க பாருங்க, இங்க மைனஸ் அப்படின்னு இருக்கா, மைனஸ் 1.429னா இப்போ நான் இந்த பாயிண்ட் 1.429 அதை விட கம்மியானது அப்படின்னு அர்த்தம். அது அப்படியே சிமெட்ரிக் இந்த பக்கம் கொண்டு வந்தா என்ன அர்த்தம்? இந்த 1.429 விட ஜாஸ்தியானதுன்னு அர்த்தம்.
இந்த உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத அப்படியே ரைட் ஹேண்ட் சைடுக்கு மாத்தி எழுதிட்டோம். இப்போ இந்த பாயிண்ட் தான் 1.429. எந்த பாயிண்ட்னா இந்த பாயிண்ட். இப்போ இதை கால்குலேட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், இந்த ஃபுல் வேல்யூவையும் கால்குலேட் பண்ணிட்டு அதுல இருந்து இந்த ஒயிட் கலர் அதை நான் சப்ட்ராக்ட் பண்ணனா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அந்த ஃபுல் ரீஜியனோட வேல்யூ 0.5. இப்போ நான் எதை சப்ட்ராக்ட் பண்ணணும், 0ல இருந்து அந்த 1.429 வரைக்கும் இருக்கிறத சப்ட்ராக்ட் பண்ணும். 43 அந்த ஷேட் இல்லாம இருக்குல்ல ரீஜன், அதை நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ கிடைச்சிடும். நான் இந்த பக்கத்தை தான் இப்போ இந்த பக்கம் எழுதியிருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம வந்து நார்மல் டேபிளுக்கு போயிடணும். 1.43 டேபிள் எப்படி பார்ப்போம், 1.4ல 3, ஸோ 4236. 0.5 மைனஸ் 0.4236 இதை சப்ட்ராக்ட் பண்ணா வர வேல்யூ தான் இதோட ஆன்சர். ஸோ என்னோட ஆன்சர் என்ன வருதுன்னா 0.0764. இந்த மெத்தட்ல தான் இந்த சம் போடணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு தியரி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஸ்கஸ் அபவுட் பர்பசிவ் சாம்பிளிங். நமக்கு 4 டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் இருக்கு. அந்த 4 டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங்ல பர்பசிவ் சாம்பிளிங் பத்தி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ பர்பசிவ் சாம்பிளிங்னா ஒரு பர்பஸ்க்காக ஜட்ஜ்மெண்டலா இல்லைன்னா செலக்டிவா எடுக்கிறது தான் பர்பசிவ் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரிசர்ச் பண்ண போறேன். என் ரிசர்ச்க்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும் நான் என்கிட்ட ஃபுல் கண்டென்ட் இருக்கு, நிறைய இருக்கு டேட்டா. பட் அதை பத்திலாம் நான் பாதர் பண்ணாம எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி எடுக்கிறேன். அதை சுத்தி இருக்கிற டேட்டா பத்தி நான் பாதர் பண்ணல, அது அஃபெக்ட் ஆகும்னு யோசிக்கல. அதுதான் பர்பசிவ் சாம்பிளிங். இதுக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் வந்து இன்னும் கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஒரு சர்வே எடுக்க சொல்றாங்க. நியூ டெல்லியில வந்து ஒரு சர்வே எடுக்க சொல்றாங்க. அங்க உள்ள மக்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக சர்வே எடுக்க சொல்றாங்க. இப்ப நான் சர்வே எடுக்கும்போது நான் என்னோட இஷ்டம், நான் யாரை வேணா சர்வே எடுக்கலாம். ஸோ ரிச் பீப்புளையும் ரொம்ப பாஷான லொக்காலிட்டிலையும் போய் சர்வே எடுத்துட்டு அண்ட் ஐம் இக்னோரிங் த லோ இன்கம் குரூப் அண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ், இவங்களெல்லாம் நான் சர்வே எடுக்கல. இப்ப நான் சர்வே எடுக்கலைன்னா என்ன வந்திருக்கும், எனக்கு நான் ரிச்சா தான் இருக்கேன் அப்படின்றது தான் எனக்கு அவுட்புட்டா வந்திருக்கும். பட் இந்த அவுட்புட் வந்து நமக்கு கரெக்டா அப்படின்னா கரெக்ட் கிடையாது. இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் ஃபேவரட்டிசம். நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இது பேர் தான் பர்பசிவ் சாம்பிளிங். ஸோ இதோட டிராபேக்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்டிவ் செலெக்ஷன், எனக்கு என்ன வேணுமோ நான் அதுல மட்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். ஸ்பெஷலைஸ்டா அதை மட்டும் பார்த்து அதை மட்டும் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கும். கிரைட்டீரியா பேஸ்டு செலெக்ஷன், அதே தான் திருப்பி எழுதுற மாதிரி இருக்கு. நீங்க இந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் படிச்சுட்டு உள்ள இருக்கிற வேர்ட்ஸ் வந்து நீங்க உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கைண்ட் ஆஃப் தியரி கொஸ்டின். ஸோ செலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து நாமளே கிரைட்டீரியா யூஸ் பண்ணி அதுக்கு என்னென்ன ரெலவெண்டோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறோம். அட்வான்டேஜஸ் வந்து எஃபிஷியண்டா இருக்கும், ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கும். ஏன்னா எனக்கு என்ன தேவையோ நான் அதான் போய் சூஸ் பண்ணி எடுக்கிறேன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபிளெக்சிபிளா இருக்கும் அது. அண்ட் அந்த டேட்டா வேணுன்ற டேட்டாவை தானே பார்க்குறோம், அப்போ அது ஈஸியா எனக்கு வேலை முடிஞ்சிடும். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா பயாஸ்டா இருக்கும். எல்லாத்தையும் கேட்கும்போது தான் கரெக்டான ஆன்சர் வரும். ஒரு பர்டிகுலர் குரூப்பை கேட்கும்போது கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் வராது. ஸோ பயாஸ்ட். ஒரு சின்ன குரூப்பை கேட்டுட்டு அதை ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க மேத்ஸ் படிக்கிறீங்க, மேத்ஸ் ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுக்க சொல்றாங்கன்னா நீங்க எல்லாரையும் கேட்டுட்டு தான் அது ஈஸியா டிஃபிகல்ட்டான்னு டிசைட் பண்ணணும். நல்லா படிக்கிறவங்க நல்லா புரியுற ஸ்டூடெண்ட்ஸை கேட்டா அது வந்து செலக்டிவா இருக்கும், பயாஸ்டா இருக்கும். அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. அப்ப அதை வந்து நான் ஜெனரலைஸ் பண்ணி எழுத முடியாது. ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் பர்பசிவ் சாம்பிளிங், அதோட டைப்ஸ். அண்ட் அடுத்த கொஸ்டினும் ஒரு கைண்ட் ஆஃப் தியரி கொஸ்டின். எக்ஸ்பிளைன் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ற ஒரு லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் பத்தி எழுதணும். இது 5 மார்க் கொஸ்டின்றதுனால நம்ம ஒரு டைப் மட்டும் தான் இங்க பாக்குறோம். ஸோ இது ஹெட்டிங், டெஸ்ட் ஃபார் சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். சாம்பிள் ஸ்டாண்டர்ட், பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இதுக்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும்னா பாப்புலேஷன்ன்றது இந்தியாவில் இருக்கிற மொத்த பீப்புளும், இதுல சாம்பிள்ன்றது தமிழ்நாடை மட்டும் சூஸ் பண்ணா சாம்பிள். இல்ல இன்னும் பர்டிகுலரா நமக்கு எக்ஸாம்பிள் தெரியும்னா ஒரு சாதம் இருக்கிற ஒரு பாத்திரம், அதுல இருந்து ஒரே ஒரு சாதம் மட்டும் எடுத்து செக் பண்றது சாம்பிள்.
ஃபுல்லா இருக்கிறது பாப்புலேஷன். கீழே வந்து let a large sample size n be taken from the normal population with standard deviation, அதோட நோட்டேஷன் சிக்மா. அதே இது சாம்பிள்ல இருந்து எடுக்கும்போது, பாப்புலேஷன்ல எடுக்கும்போது அதோட நோட்டேஷன் சிக்மா. சாம்பிள்ல இருந்து எடுக்கும்போது, கம்மியான இது வந்து எடுக்கும்போது எஸ். ஸோ there is no difference between the standard deviation. பாப்புலேஷன்ல இருக்கிறதுக்கும் சாம்பிள்ல இருக்கிறதுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்லைன்னு சொல்றது ஹெச் நாட் ஹைபோதிசிஸ். அது இல்லைன்னு சொல்றது ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ். இதுக்கான ஃபார்முலா அண்ட் கீழே அதுக்கான கண்டிஷன். mod z லெஸ் தென் வந்ததுன்னா அக்செப்டட், கிரேட்டர் தென் வந்ததுன்னா ரிஜெக்டட். இப்போ இதோட தியரி பார்ட்டும் கீழே அட்டாச் பண்ணியிருப்பேன், நீங்க எழுதி வச்சு படிச்சுக்கலாம் எக்ஸாம்ஸ் போகும்போது. நெக்ஸ்ட் வீடியோல பார்ட் சி கண்டினியூ பண்ணிக்கலாம்.